விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து அழிவு பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கா? மற்ற கட்சியை நினைத்து திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய வேதனை அடைகிறார். முக்கியமா அதிமுக பாஜக விழுகிறது அப்படின்னு பேசுறாரு. ஆனா விசிகாவை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுகிட்டு இருக்கா. எதிர்பார்த்த தொகுதிகளை விசிக திமுக வந்து பெற முடியவில்லை. மன வலிமையோட வேதனையோட ஃபேஸ்புக்கில் நேரடியில் பேசுகிறாரு. என்ன நடக்குது விசிகால? தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? மேல்மட்ட தலைவர்கள் மட்டும் எம்எல்ஏ ஆனால் போதும் நினைக்கிறாங்களா? கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம் எதை நோக்கி போக போகுது? ஸோ டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் அரசியல்ல இவர் இல்லாம அரசியலே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து இவர் மேல அட்டென்ஷன் அதிகமாகவே இருக்கு. ஒரு தலித், ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான கட்சி இது. நாங்கள் வந்து சட்டத்துக்கும் சமூக நீதிக்கும் நாங்கள் வந்து போராடுவோம், முக்கியமா உரிமைகளுக்கு போராடுவோம், ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு வேண்டும் போராடுவோம் அப்படின்னு 1999 விசிகா கட்சி வந்து கட்சியா பதிகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிபிஐன்னு இருந்துச்சு, தலித் பேந்தர் இயக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்சியா பயணிக்கிறாங்க. ஓட்டு அரசியலில் உள்ள வராங்க. ஓட்டு அரசியலில் உள்ள வரும்பொழுதே அவங்க ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா 9 தொகுதிகள் 10 தொகுதிகள்னா வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ வளர்ந்த கட்சியாக இருக்கு. முக்கியமாக விசிகாவுடைய தொண்டர்கள் மாவட்டத்தில், மாநிலத்தில் அனைத்து இடங்கள்லையுமே இருக்காங்க. ஸோ அப்படி வளர்ந்த கட்சியான விசிகாவால் ஏன் ஒரு 2 இலக்கு தொகுதியை பெற முடியாது சட்டமன்ற தேர்தலில்? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருப்பாங்க. 35 தொகுதிகள் 40 தொகுதிகள் அப்படின்னு. இப்போ கூட அந்த கட்சியோடைய 2ஆக பிளந்தாலும் கூட அன்புமணி அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணியில் 17 தொகுதிகள் வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது விசிகா அதே சேம் ஒரு ஓட் பர்சன்டேஜ் உள்ள ஒரு கட்சி, அதாவது அந்த மக்கள் உள்ள கட்சி. ஆனால் ஏன் இவங்களால வந்து ஒரு 5 சீட்டு தான் வாங்குறாங்க, 6 சீட்டு தான் வாங்குறாங்க, ஏன் 10 11 வாங்க முடியல? அப்படிங்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பாஜக விழுங்கிடுச்சு, அதிமுக உஷாராக இருக்கணும், அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே போகுது அப்படிம்பாரு. அண்ட் தாவேக்காவை பற்றி பேசுவார். தாவேக்கா வந்து பாஜகவுடைய கைப்பிள்ளை, அந்த மாதிரிலாம் பேசுவார். ஆனால் ஒரு ரியாலிட்டி என்ன, சேட் ரியாலிட்டி என்ன? இன்னைக்கு அவரே பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அவருடைய மன குமரல் வெளியே தெரியுது. திமுக கூட்டணியில குறைந்த தொகுதிகள் ஒதுக்குவதால் 23 கட்சிகள் மெகா கூட்டணி என்பதால் அனைவரும் அனைவரைத்து செல்ல வேண்டும். கூட்டணி வலிமையாக இருந்தால்தான் வலதுசாரிகளை வீழ்த்த முடியும். விசிக தலைவர் தொல் திருமாவளவன். புரிதல் இருப்பதால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இன்னும் எட்டாம இருக்கா, கூடிய சீக்கிரம் எட்டிடுவோம். ஆனால் சொற்ப இடங்களே கிடைக்கும், அதனால யாரும் நேர்காணலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, 25 ஆண்டுகள் ஆன போதிலும் இன்னும் நம்ம புதிதாக தான் இருக்கோம், நம்மளை வந்து இங்கே ஒரு சிலர் வளர விட மாட்டாங்க, நம்ம வளர்ந்தா நம்ம அதிகாரத்துக்கு வந்துடும் அப்படின்னு நம்மளை வந்து யாரும் ஒடுக்க நினைக்கிறாங்க, நமக்கு வந்து ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க, நம்ம நல்லா இருக்கும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மன வேதனைகளை குமரர்களை வந்து ஃபேஸ்புக் மூலியமாக அவங்களுடைய கட்சி தொண்டர்களும் தெரிவித்திருக்காரு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறது 2019 திமுகவோட, நாங்கள் கொள்கையின் அடிப்படையில் கூட்டணியாக இருக்கிறோம், சமூக நீதி சமத்துவம் பற்றி பேசுகிறோம், அம்பேத்கரிசம் பெரியாரிசம் பற்றி பேசுகிறோம் நாங்கள், அப்பெல்லாம் பேசுனீங்க. ஆனால் திமுக இடமிருந்து உங்களால் ஏன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 இலக்கு, ஒரு 11 இலக்கு அந்த சீட்டை உங்களால் பெற முடியலை? அப்போ நீங்கள் எங்கே உஷாராக இருக்கணும், நீங்கள் வந்து எங்கே தைரியமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு இருக்கு. நீங்கள் அதிமுகவை நினச்சி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தாவைக்காவை நினச்சி கவலைப்பட வேண்டாம், தமிழக அரசியல் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் கட்சியை நினச்சி நீங்கள் கவலைப்படுங்க. ஏன்னா உங்கள் கட்சியோடைய எங்கே போயிட்டு இருக்கு நீங்கள். அப்போ உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல நாங்கள் தான் வச்சோம் நீங்கள். ஆனால் இப்போ அதுக்கான காலம் கனியவில்லைங்கிறீங்க. இப்போ வந்து 25 ஆண்டுகள் ஆகியும் நாங்கள் புதிதாக தான் இருக்கோம் அப்படிங்கிறீங்க. இப்போ முரண்பாடுகள் இருக்கே, உங்களுடைய பேச்சில் நிறைய முரண்பாடுகள் இருக்கே. அப்போ விசிகாவுக்கு நாங்கள் வந்து அனைத்து தலித்துகளுக்கு நாங்கள் தான் வந்து இங்கே பாதுகாப்பு, எங்கே வந்து தலித்துக்கு பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் தான் போய் ஆறுதல் கூறுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க கட்சிக்காரங்க எல்லாமே. எனக்கு என்ன கேள்வினா, ஆறுதல் கூறுறது மட்டும் கிடையாதுங்க, அந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும். தலித்துக்கு எதிரான வன்கொடுமைகளும் கொடுமைகளும் நடக்காமல் இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. 2021 தேர்தல் என்ன சொன்னீங்க? 2021 தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல், நாங்கள் இந்த தேர்தலில் வந்து மிக வந்து 6 தொகுதிகள் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், கூட்டணி வந்து முக்கியமாக இருக்க வேண்டும், பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தீங்க. அப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் தலித்துக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்கவே இல்லையா? இப்போ அந்த பிரச்சனை எப்படி நடக்குது? நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஆட்சி தானே வந்து அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அதையே உங்களால் தடுக்க முடியலையே.
அப்ப எப்படி நீங்க வந்து மத்த எல்லாத்துக்குமான நீங்க ஒரு தலைவராக இருக்க முடியும்? நீங்க எப்படி எல்லா பிரச்சனையும் உங்களால குரல் கொடுக்க முடியும்? அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து அழுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு. முக்கியமா சொல்லப்போனா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கட்சியில இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் முக்கியமா 2ஆம் கட்ட தலைவர் மூலியமா அழுத்தம் கொடுக்கப்படும் செய்திகள் வருது. முக்கியமா இந்த ரவிக்குமார் மற்றும் வன்னியரசு போன்றவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் மறந்துட்டு நாங்க திமுகவுடைய உறுப்பினர் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விசிக கட்சி தொண்டர்கள் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எப்போ வருவாங்க? அப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி ஆனா போதும். அப்ப இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர தேவையில்லை. அப்போ நாங்க மட்டுமே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி சமூக ரீதியா சமத்துவம் ஆகும் அது? அப்ப நீங்க உங்க கட்சியை மறுகட்டமைப்பு செய்யுங்க. நீங்க உங்களுக்கு கேட்ட தொகுதியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. தாவேகா ரெடியா இருக்காங்க, அதிமுக ரெடியா இருக்காங்க. உங்களுடைய பலம் எங்க வந்து சரியாக பார்க்கப்படும் அங்க நீங்க போகணும். ஆனா நீங்க போக தயங்குறீங்க, பயப்படுறீங்க. எதனால அப்படிங்கிறது தெரியல. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து அதிமுக போய் டெல்லியில போய் பேசுறாங்க. அந்த நிலை வந்துருச்சு. தாவேகா வந்து பாஜகவுடைய கைப்பில்லை. இங்க வந்து பாஜக உள்ள வந்துரும். எத்தனை காலத்துக்கு தாங்க பாஜக உள்ள வந்துரும் சொல்லி வந்து நீங்க அரசியல் பண்ணிட்டே இருப்பீங்க? பாஜக உள்ள வந்தா என்னென்ன விஷயங்கள் நடக்காது, என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பயப்படுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே திமுக ஆட்சி காலத்துல நடந்ததான் ஒவ்வொன்றா நடக்கும்னு சொல்ல முடியுமா நம்மளால? எல்லாமே நடக்குது. அப்போ இங்க அரசியல் சுயலாபத்துக்காக, அரசியல் விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்றீங்க நீங்க. காம்ப்ரமைஸ் பண்ணும் பொழுது பழைய திருமாவளவன் எங்க அப்படின்னு உங்க கட்சி தொண்டர்களே கேள்வி கேட்கிறாங்க. எங்க போனார்? ஒரு போராளி, ஒரு சமூக நீதி காப்பாளர், எல்லாத்துக்கும் தைரியமா குரல் கொடுப்பார். ஆனா இப்ப அவர் காணவில்லைங்கிறாங்க. சொல்லப்போனா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அந்த தொகுதி இப்போ தனி தொகுதியா இருக்கு. அதுக்குள்ளே மங்களூர் தொகுதியா இருந்தது. அந்த தொகுதியா விசிகாவுடைய கோட்டை. அங்கதான் முதல் முறையாக எம்எல்ஏ வாகிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனா அந்த தொகுதி இப்ப திட்டக்குடி தொகுதியா தனி பேர் மாறி இருக்கு. ஆனா அந்த தொகுதியை கூட உங்களால் கேட்டு வாங்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க விசிகாவுடைய கோட்டை சென்னைம்பாங்க, சிதம்பரம்பாங்க, மதுரைம்பாங்க. ஆனா உண்மையாகவே விசிகா வந்து பயங்கரமா, அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் கொண்டு மிகப்பெரிய கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதி திட்டக்குடி தனி தொகுதி. இப்ப அந்த தொகுதியை கூட உங்களால் கேட்டு தர முடியாது. அந்த அளவுக்கு தான் நீங்க திமுக கூட கூட்டணி வந்து சமரசம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க கட்சியை நீங்க தொண்டர்களுக்காக கட்சியை நீங்க வழங்க. 2ஆம் கட்ட தொழிலாக கட்சியை வந்து நீங்க நடத்தாதீங்க அப்படிங்கிறத இங்க நம்மளுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. அப்போ திமுக எப்படி பாக்குறாங்க? திமுக வந்து 23 கட்சிகள் இருக்கு அந்த கூட்டணியில. நாங்க வந்து மிக பலமான கூட்டணி. ஆனா விசிகாவுக்கு அதிகமான தொகுதி கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்குறீங்களே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசுவாங்க. அதனால கொடுக்காம இருக்கோம் நாங்க. அப்ப எந்த விதத்துல நியாயமாக இருக்கும் அது? இப்போ இங்க இருக்கிற காங்கிரஸ்க்கு 23 தொகுதிகள் கொடுக்க முடியாது உங்களால. காங்கிரஸ் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விசிகாவுடைய பவர் கம்மி. இது எல்லாருமே சொல்லுவாங்க, அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருமே. காங்கிரஸ்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கூட்டணியில் யாருன்னு பாத்தீங்கன்னா அது விசிகா தான். அப்போ காங்கிரஸ் கொடுத்த தொகுதியில இருந்து பாதி தொகுதி கூட, சரி பாதி 50% நீங்க வச்சிருக்கீங்கன்னா 14 தொகுதி கூட உங்களால விசிகா கொடுக்க முடியாது அப்படின்னா அப்ப எங்க நீங்க சமூக நீதி சமத்துவம் பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க உங்க கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருக்கு. அப்ப இன்னும் உங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா சாதிய மனம் வந்து பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. அப்ப நீங்க தயவு செஞ்சு அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசாதீங்க. கொள்கை அடிப்படையில் கூட்டணி. எது கொள்கை? இதுதான் உங்களுடைய கொள்கையா? அப்போ விசிகாவுடைய பலம் விசிகாவுக்கே தெரியலையோ, தொல் திருமாவளவன் அவர்களுக்கே தெரியலையோ அப்படின்னா இது எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே விசிகா மற்றும் அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் அவருடைய தலைவருடைய மேல இருக்கக்கூடிய அக்கறைன்னு வச்சுக்கங்களேன் நீங்க. ஏன்னா அந்த கட்சியோடைய கிரவுண்ட் ரியாலிட்டி, அந்த கட்சியோடைய பலம் என்ன, தொண்டர்கள் பலம் என்ன எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் தொல் திருமாவர்கள் முடிவெடுக்க தயங்குறாரு. ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக முடிவெடுக்க முடியாம திணறாருன்னா தோணுது. இதுல எத்தனை காலத்தான் நம்ம திமுகவுக்கு வேலை செஞ்சே இருக்க முடியும்? நம்ம எப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு போறது? அந்த ஏமாற்றம் தான் இருக்கும். இது கிரவுண்ட் லெவல்ல இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமா இதுக்கப்புறம் அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா பொதுவெளியில தொல் திருமாவர்கள் பேசிட்டாரு. இது கண்டிப்பா திமுக தலைமைக்கு பிடிக்காது. அப்படியே கொடுத்தாலும் அவங்க குறைஞ்சபட்சம் 6 தொகுதி 5 தொகுதி தான் கொடுப்பாங்க. ஒற்றை இலக்கம் தாங்க. அதிகபட்சமா 7 தொகுதிங்க, அவ்வளவுதாங்க. அதுவே அதிகம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து விசிகாவுக்கான ஒரு தனித்துவம், ஒரு தனி இடத்தை, ஒரு மரியாதையை திமுக கொடுக்குறாங்க அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் நீங்க வந்து எடுத்துரைக்க முடியும்? கண்டிப்பா அது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் அடையும். இப்போ நீங்க 5 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு கிடைச்சா போதும், 5 தொகுதி கொடுப்பாங்க, நாங்க 5 எம்எல்ஏ ஜெயிச்சோம்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க போகுது. விசிகாவுடைய அரசியல் எதிர்காலம் இன்னும் என்னவாக மாறப்போகுது அப்படின்னு கண்டிப்பா 2024 எலெக்ஷனும் தெரிய போகுது. என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாரு? ஒருவேளை மற்ற கட்சியை மாறி இவரும் காம்ப்ரமைஸ் அப்படின்னு போயிட்டு தன் கட்சியை வந்து அதாள பாலத்துக்குள் தள்ள போகிறாரா? இல்ல நாங்க கண்டிப்பா எழுந்து வருவோம், நாங்க போராடுவோம், மக்களுக்கான கட்சி நிரூபிப்போம் அப்படின்னு முடிவு எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.
இந்த கூட்டணியில திமுக விசிக கொடுக்குற தொகுதி நியாயமா நியாயமற்றதா கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச ஹைப் ஒன்று பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.